ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி 20ஆம் தேதி ஏப்ரல் மந்த்து. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தான் இது. நான் இன்றைக்கி யூடியூப்பில் அனலைசிஸ் வீடியோ போடலை, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து யூடியூப்லேயும் இதே வீடியோவை ஷார்ட்ஸாக போட போகிறோம். ஸோ யூஎஸ் மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே ஒரு பயங்கர ரேலி கொடுத்தது ரிகார்டிங் அந்த போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதா அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுனால. பட் மறுபடியும் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, மறுபடியும் அதை மூடுறேன் அப்படின்றாங்க போல். ஸோ இது வந்து ஒரு மிக்சடு ட்ரெண்டாக தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மைல்டி புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு, ஒரு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருந்தது. ஏஷியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஸ்லைட்லி பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? க்ரூட் ஆயில் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது, அதாவது ஒரு கேப் அப் கேப் டவுன் அப்படின்னு ஜம்ப் ஆகிட்டு தான் இருக்குது. கோல்டு வந்து ஸ்டில் நமக்கு வந்து பெருசாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கல, அதே 4700 to 800 லெவல்லே ரோமிங் ஆகிட்டுருக்கு. ஸோ வாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு எஸ்கலேஷனும் இல்லை, பட் நியூட்ரலாக தான் இருக்குது. பட் சொல்ல முடியாது, சடனாக எந்த ஒரு அப்டேட் வேணால் வரலாம். ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரலாக இருக்கும், ஸ்லைட்லி புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டி மூவ் கொடுக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குரிய தான். ஸோ இன்றைக்கி நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி நம்மளோட மார்க்கெட்லேருந்து ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் வெள்ளிக்கிழமை நைட்டு ட்ரேட் ஆனதுக்கும் அந்த ரேலி ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு ஆல்மோஸ்ட் நியர் டு அந்த லெவலுக்கு வந்திருக்கு. மேபி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஓப்பன் ஆன உடனே பைன்னு போயிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்மார்ட் பீப்புள் வந்து எப்போயுமே ரீட்டைல் ட்ரேடரை ஃபஸ்ட்டு பை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒன்று அரைச்சி ப்ரீமியமை டீகே பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா நல்லா ஏற்றி பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி கீழே தள்ளி விட்ருவாங்க. ஸோ அதனால் புல் ட்ராப்பா சைட்வேஸான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ நிஃப்டி வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஓஏ வால்கிட்ட இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் பிரேக் அவுட் அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்மான பிரேக் அவுட் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட வர்றதுக்குன்னா சான்சஸ் இருக்குது. ஒன்று ரேஞ்ச் பவுண்ட் ஆர் ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 24,500 ஸ்ட்ராங்கான வால், 24,600 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும், ஓகேங்களா? பட் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 24,300 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட். அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மோஸ்ட்லி இந்த 300 to 500 ரேஞ்சுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மேபி என்னோடய வியூ தப்பாக போகலாம், ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சினாரியோ 1 24,450க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு, ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து நமக்கு 24,450 மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 500-550 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24,450க்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம 200 மேலே சஸ்டெயின் பண்ணணும்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி 450க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் அது போகும். கால் பை பண்ணுறோம் அப்படின்னா புல் பேக்கில் ட்ரை பண்ணலாம், பிரேக் அவுட்டில் போகிறது அட்வைசபிள் கிடையாது, ஓகேங்களா? ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேப் அப் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகலாம். இது வந்து வெரி காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். 480-500 வந்து இமீடியட்டாக கேப் அப் ஆகி இமீடியட் ரிஜெக்ஷன் ஆகும். நான் முதல்ல சொன்னது வந்து 450 சஸ்டெயின் ஆகணும், ஒரு 15 to 30 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும்னு சொன்னேன். இது வந்து 480 to 500 லெவலில் வந்து இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ட்ராப் வந்து நமக்கு ஒரு 350-300 வரைக்கும் கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் காலை செல் பண்ணுறது, ஓடிஎம் காலை செல் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா நமக்கு பெருசாக ரிவர்சல் ஆனால் கூட நமக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகாது. பை பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து ஓரளவுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சினாரியோ 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சைடு வேஸ் தான், சாப்பி மார்க்கெட்டு, ஓகேங்களா? இது வந்து 350 to 480 ரேஞ்சில் தான் சுற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது வந்து செல்லருக்கு உண்டான ஏரியா. 480 to 350 அப்படின்றது செல்லருக்கு உண்டான ஏரியா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. பிரேக் அவுட் ட்ரேடு வந்து பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா ட்ரேடு பிளான் பண்ணாதீங்க. அப்படியே பிரேக் அவுட் ஆனாலும் புல் பேக்கில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான், ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணலான்னா ஒன்று கிரெடிட் ஸ்ப்ரெட் இல்லை அயன் காண்டரை வந்து ரேஞ்சில் இருக்கும் பட்சத்தில் ஒரு வைடர் ரேஞ்ச் போட்டு ஒரு பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் புல்லிஷ் ஓப்பனிங் இருக்கும். எய்தர் சைடுவேஸ் ஆர் ஒரு யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிள், 500 அபோவ் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும்.
350 பிலோ சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பியரிஷ் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா டைம் பாஸ் செல்லருக்கு உண்டான மார்க்கெட்டாக இருக்கும்ன்றது தான் இன்றைக்கி உண்டான ஒரு வியூவாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50% அந்த ரேலியில் 50% கிட்ட ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வாட்ச் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.